என் ஜீவன் இங்கு வாடுதே, சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே. பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா, கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா? எந்தன் நெஞ்சில் மஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும், உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே, நாகம் நானே தந்தவளே நானே, நாகம் நானே. எனக்கு தெரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமே சித்தி. யார் அப்படி பண்றாங்க? அது முடியாது அமிர்தா. நானும் இப்போ சாபத்துக்கு ஆளா இருக்கிறதால எனக்கும் அவ்வளவா தூரதிருஷ்டி இல்ல. அப்படின்னா என்னோட எதிரிங்க யாருன்னு தெரிஞ்சுக்க எனக்கு வேற எந்த வழியும் இல்லையா? இருக்கு, நிச்சயமா ஒரு வழி இருக்கு. இப்போ நீ இருக்கிற அதே இடத்துல இருந்துகிட்டு பாதிய நாக ரூபத்துல அந்த சிவனை வேண்டிக்கோ, ஆண்டவனை தியானம் பண்ணு, அந்த நாகேஸ்வரன் கிட்ட முறையிடு. அப்போதான் உங்க அப்பாவுக்கு இருந்த அதே பூரண சக்திய அந்த ஆண்டவன் உனக்கு கொடுப்பான். சரி சித்தி, நான் அப்படியே செய்றேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த நாகேஸ்வரனை நான் வேண்டிக்கிறேன். ஆனா எங்க அப்பா அம்மாவுக்கு இருந்த மாதிரி எனக்கு முழு சக்தி வரணும்னா அதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இவ்வளவு நேரம்னு அத சரியா சொல்ல முடியாது அமிர்தா. நீ எந்த அளவுக்கு பக்தியோட நாகேஸ்வரனை வேண்டிக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பூரண சக்திய அந்த ஆண்டவன் உனக்கு கொடுப்பான். அப்படின்னா நான் இன்னிலேந்தே நாகேஸ்வரனை பூஜை பண்ண ஆரம்பிக்கிறேன், தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆண்டவன் எனக்கு முழு சக்திகள் கொடுக்கிற வரைக்கும் என் தியானத்தை நான் விட மாட்டேன். உனக்கு நல்லதே நடக்கும் அமிர்தா. கூடிய சீக்கிரம் உன் எதிரிகளை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஆண்டவன் உனக்கு சக்தியை கொடுப்பான். சக்தி அடையிறேன் சித்தி. எல்லா விதத்திலயும் நான் சக்தி வாய்ந்தவள மாறி காட்டுறேன். அதுக்கப்புறம் என் எதிரிங்க எங்க இருந்தாலும் அவங்களை தேடி பிடிச்சு ஒழிச்சே தீருவேன். எங்க அப்பா அம்மாவை கொண்டு என்ன அனாத ஆக்கணத்துக்கு நான் பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். இது என் சபதம். அமிர்தா கிட்ட எப்படியாவது பேசணும் போல இருக்கே, என்ன பண்றது? என்னங்க அமிர்தா, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க உங்களையும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நீங்களும் என்னையும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க என்ன இப்படி தொல்லை பண்றீங்க? கண்ணை மூடினாலும் நீங்க தான், கண்ணை திறந்தாலும் நீங்க தான். ஒரு நிமிஷம் கூட உங்களை நினைக்காம என்னால இருக்கவே முடியல. உங்களுக்கு இப்படி எல்லாம் தோணவே இல்லையா? ஆமா, ஆண்டவன் உனக்கு இதயம் வைக்கிற இடத்துல மறந்து போய் கல்லு வச்சுட்டானா என்ன? ஒரு நிமிஷம் கூட என்னை பத்தி நீங்க யோசிக்கலன்னா எப்படிங்க? கடவுளே, எனக்கு இன்னும் சக்தியை கொடு. எங்க அப்பா அம்மாவை கொண்ட பாவிகளை நான் கொல்றதுக்கு எனக்கு பலத்தை கொடு. அவங்க எங்க இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க எனக்கு அதிக சக்தியை கொடு. நான் இப்போ உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன். என்னை கைவிட்டுறாத. நீதான் எனக்கு முழு சக்தியை கொடுக்கணும். எனக்கு அபூர்வ சக்திகள் கிடைக்கிற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நான் உங்களையே தாங்க தியானம் பண்ணிட்டு இருப்பேன். வெறும் கற்பனையிலேயே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி நமக்கு குழந்தைங்க பிறந்து அவங்களுக்கு பேர் வச்சு அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியாத விடுங்க. அட்லீஸ்ட் உங்க போன் நம்பராவது என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு போன் பண்ணியாவது பேசியிருப்பேன். இல்ல மிஸ்டு காலாவது கொடுத்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பேன். நிமிஷத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்க மனசுல கண்டிப்பா இடம் பிடிச்சிருப்பேன்.
எப்படியாவது உங்க ஃபோன் நம்பரை நான் பிடிச்சாகணுமே. என்ன பண்றது? எஸ், டைரக்டா அவங்க வீட்டு லேண்ட்லைனுக்கு கால் பண்ணிட்டா அமிர்தா ஃபோன் எடுப்பாங்க, நான் நம்பர் கேட்டு வாங்கிடுவேன். எஸ், அதான் கரெக்ட். கடவுளே, அமிர்தாவே வந்து ஃபோன் எடுக்கிற மாதிரி பண்ணுப்பா. வாங்க அமிர்தா, சீக்கிரமா வந்து ஃபோன் எடுங்க ப்ளீஸ். சீக்கிரமா வந்து எடுங்க. நீங்க ஃபோன் எடுத்தீங்கன்னா டைரக்டா உங்ககிட்ட உங்க ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கிடுவேன். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ சார், நான் அர்ஜுன் பேசுறேன். ஓ அர்ஜுன், என்ன இந்த நேரத்துல? அது காலையில் எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணேன் சார். ஓ அர்ஜுன், நீங்க கொஞ்சம் லேட்டாவே வாங்க, பரவாயில்ல. அது மட்டும் இல்லாம உங்க வீடு வேற கொஞ்சம் தூரத்துல இருக்குல்ல. பரவாயில்ல சார், நீங்க எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க, கரெக்டா வந்துடுவேன். நீங்க சொல்ற டைமுக்கு வர்றது என்னோட கடமை சார். அப்போ ஓகே, மார்னிங் ஒரு 8 o'clock வந்துடுறீங்களா? சரிங்க சார், தேங்க்யூ சார். குட் நைட். குட் நைட். ஓ, என்னங்க அமிர்தா, உங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கேன், வேதனையை தாங்கிட்டு இருக்கேன், ஹிம்சையை சகிச்சுக்கிறேன், அவமானத்தையும் தாங்கிக்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு கிடைக்க மாட்டீங்கிறத மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியாதுங்க. பார்க்கலாம், அந்த ஆண்டவன் தான் என் இதயத்தில் உங்கள் பேர் எழுதியிருக்கான். இதுக்கு மேலே அந்த ஆண்டவனால் கூட இதை அழிக்க முடியாதுங்க. சில சோதனைகளை கொடுத்து என் காதலை டெஸ்ட் பண்ணுறான்னு தோணுது எனக்கு. உங்ககிட்ட இருந்து தூரமாக இருக்கேன், ஆனால் எவ்வளோ தூரமாக இருக்கேனோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கேன். பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க வாங்க, காலையில இருந்து வேலை செஞ்சு எவ்வளவு களைச்சிருக்கீங்க பாருங்க. உட்காருங்க. நான் ஒன்றும் களைச்செல்லாம் போகல, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல, நீங்க உட்கார வரைக்கும் நான் விட மாட்டேன். உட்காருங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கே நீ? கால் அமுத்தி விடுறேன் அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, சும்மா விடு. அத்தை, சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? பெரியவங்களுக்கு சேவை செஞ்சா சின்னவங்களான எங்களுக்கு புண்ணியம் தானே. அதுவும் இல்லாம காலையில இருந்து நீங்க ஒரு நிமிஷம் கூட உட்கார்ல. அந்த வேலை இந்த வேலைன்னு எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு கால் வலிக்கும்? அதுக்கு தான் கொஞ்சம் கால் அமுத்தி விட்டா நிம்மதியாவும் இருக்கும், கொஞ்சம் கால் வலியும் குறையும். மயூரி, நீ ஃபாரினுக்கு போயிட்டு வந்தாலும் பெரியவங்க மேல அன்பு, மரியாதை, பக்தி எல்லாம் இன்னும் இருக்கே. என்னத்த இப்படி பேசுறீங்க? ஃபாரினுக்கு போய் படிச்சுட்டு வந்த உடனே நம்ம கலாச்சாரம் சம்பிரதாயம் எல்லாம் மறந்துட முடியுமா என்ன? அதுக்கு தான் சொல்றேன், என்னை விட ஒரு நல்ல மருமக உங்களுக்கு கிடைக்கவே மாட்டா. ப்ளீஸ் அத்த, என்ன உங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்கோங்க. உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் ஏத்த மருமகளா இருப்பேன். ஐயோ என் செல்லம், உன்னையே என்னோட மருமகள் ஆக்கிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும். அப்படின்னா உங்க புள்ளகிட்ட நீங்க தானே அத்த பேசணும். மயூரிய கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுங்களேன். சொல்லுவேன், கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன் ஜாதகமும் அர்ஜுன் ஜாதகமும் பொருந்தணும். புரோகிதர் கிட்ட ஜாதகத்தை கொண்டு போய் காட்டினப்போ ஏதோ அபசகுணமாகி ஜாதகத்தை பார்க்க முடியல. அதனால நாளைக்கு மறுபடியும் போலான்னு அத்தை சொல்லிருக்காங்க. அப்படின்னா நாளைக்கு ஏன் ஜாதகத்தையும் அர்ஜுன் ஜாதகத்தையும் அவர்கிட்ட காட்டுவீங்கல்ல? அத்தை, கண்டிப்பா ஏன் ஜாதகமும் அர்ஜுன் ஜாதகமும் சூப்பரா பொருந்தும். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. நீ சொன்ன மாதிரியே உன்னோட ஜாதகமும் அர்ஜுன் ஜாதகமும் பொருந்துச்சுன்னா அர்ஜுனுக்கு உனக்கும் கல்யாணம் கேரண்டி. அத்தை, அப்பா, ஷோ, போதும் போதும் தள்ளு. உள்ள அங்க அவ்வளவு வேலை இருக்கு, உன்கிட்ட பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தா அவ்வளவுதான். ஒருவேளை ஏன் ஜாதகமும் அர்ஜுன் ஜாதகமும் பொருத்தமா இல்லனா நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதா? இல்ல அந்த மாதிரி நடக்க கூடாது. கடவுளே, எப்படியாவது ஏன் ஜாதகமும் அர்ஜுன் ஜாதகமும் பொருந்துற மாதிரி பண்ணுப்பா. அர்ஜுனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். ஏன்னா அவன் ஏன் அர்ஜுன். ப்ளீஸ் அர்ஜுன் எப்படியாவது எனக்கே கிடைக்கணும். ப்ளீஸ் 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 கடவுளே. சரோஜா, இந்த அர்ஜுன எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு சரோஜா. எவ்வளவு சின்சியர் தெரியுமா? காத்தால எத்தனை மணிக்கு வரணும்னு நைட்டு ஃபோன் பண்ணி கேக்குறான். இந்த காலத்து பசங்க கிட்ட இந்த மாதிரியான ஒரு டெடிகேஷன் எதிர்பார்க்க முடியுமா சொல்லு? அதுவும் இல்லாம
இந்த ஊர்ல நம்மளை விட பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு எங்கிட்ட தான் வேலை செய்யணும்னு இங்க வந்திருக்கான். அவன் கேரக்டர் கூட சூப்பர். பேசும்போது கூட ரொம்ப பணிவா பேசுறான். பெரியவங்க மேல மரியாதை, பக்தி, பேசுறது கூட அப்படிதான். அவன் கூட ரொம்ப பொறுப்பா நடந்துப்பான். ஆமா, ஹீஸ் such a wonderful person. ஆமா ஆமா, நீ எல்லாரையும் ஈஸியா நம்பிடுற விக்ரம். இருந்தாலும் இவ்ளோ சீக்கிரம் ஒருத்தரை நம்புறது நல்லதில்ல. அம்மா, ஒண்ணும் இல்லாம அவ்வளவு சுலபமா நான் ஒருத்தரை நம்பிட மாட்டேம்மா. சில பேரை பார்த்த உடனே அப்படி தோணும். அர்ஜுன் கூட அப்படிதான். நீங்க கூட ஒரு தடவை அவனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நம்பிடுவீங்க. சரிதானே சரோஜா? ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் தோணுது. அவன் யார்கிட்ட போனாலும் அவனை பார்த்த உடனே நம்பணும்னு தான் தோணும். இது எல்லாத்த விடவும் மேல அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். இன்னைக்கு நம்ம அமிர்தா சேஃபா இருக்கான்னா அதுக்கு அவன் தானே காரணம். அப்படிப்பட்டவனை நம்பலன்னா எப்படி? ஆனா அந்த பையனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி தான் தோணுது. எங்கேன்னு தான் ஞாபகம் வரல. வேற எங்க பார்த்திருக்க போற சரோஜா? நம்ம அன்னைக்கு கோவில்ல பார்த்தோமே, ஞாபகம் இல்ல? அதுக்குள்ள மறந்துட்டியா? இல்லங்க, அத மறக்கல. அதுக்கும் முன்னாடி அவனை எங்கேயோ பார்த்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த பையன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கானா? எப்போன்னு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா அன்னைக்கு கோவில்ல அவனை பார்த்ததுல இருந்து இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா எங்கேன்னு தான் தெரியவே மாட்டேங்குது. போட்டும் விடு சரோஜா. ஆனா அவனை பார்த்தா ரொம்ப நம்பிக்கையான பையனா தான் தோணுது எனக்கு. அவனை பார்த்தபோது என்னையும் அறியாம எனக்குள்ள ஒரு ஐடியா வந்தது. ஆனா அந்த ஆண்டவன் தான் நான் நினைக்கிறத நடத்தி கொடுக்கணும். என்னங்க அது? நம்ம அமிர்தாவுக்கு அர்ஜுன் மாதிரி ஒரு பையனை தான் நாம பார்த்து பேசி முடிக்கணும். 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அவளை தத்தெடுத்து இன்னும் 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் பண்றீங்களா? விக்ரம், நீ என்ன பேசுற, என்ன பண்றன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்னங்க, பாவங்க அத்தை, நம்ம பேசினதுக்கு வருத்தப்பட்டு போறாங்கல்ல. சரோஜா, அம்மாவோட கோபத்தை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? கொஞ்ச நேரம் தான் அப்படி இருப்பாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடுவாங்க. அன்னைக்கு நாம அமிர்தாவை தத்தெடுக்கிறோம்னு சொன்னப்ப கூட இப்படி தானே கோவப்பட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அமிர்தா தான் என் பேத்தின்னு ஏத்துக்கலையா என்ன? அதுவும் சரிதாங்க. அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரியே அர்ஜுன் மாதிரி ஒரு பையனை தேடி அமிர்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கும் அதான் ஆசை. ஆனா அமிர்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொன்னா அவ அதுக்கு ஒத்துப்பாளான்னு தெரியலையே. ஏன் உனக்கு இந்த சந்தேகம்? அது என்னமோ தெரியலங்க, அமிர்தாவுக்கு அவனை கண்டாலே ஆகல, கோவப்பட்டுட்டு இருக்கா. அதை விட பெரிய விஷயம், அவ வயசு பொண்ணுங்களுக்கு ஆம்பளை பசங்களை பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் இவளுக்கு இல்ல. அதனாலதான் இப்பவே அவகிட்ட கல்யாணத்தை பத்தி பேச வேணாம்னு தோணுது. அர்ஜுன முடிஞ்ச வரைக்கும் அமிர்தா விட்டு விலகி இருக்க சொல்றேன். சும்மா எதுக்கு தேவையில்லாம ஒரு மனஸ்தாபத்தை நம்ம உருவாக்கி விடணும் சொல்லு? எதிர்காலம் எப்படி இருக்குமோ, யார் தலையில என்ன எழுதிருக்கோ நமக்கு எப்படி தெரியும்? ஏன் இப்படி? எதுக்காக உன் பக்தியை இப்படி சோதிக்கிற? எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு. என்னோட எதிரிங்க என் கண்ணில் படுற மாதிரி பண்ணு. அவங்கள பழி வாங்கணும்னா எனக்கு சக்திகள் தேவை. நீதான் எனக்கு துணையா இருக்கணும். எதுக்காக என்னை இப்படி கஷ்டப்படுத்துற? என்னோட பிரார்த்தனை உன் காதுல விழலையா? பதில் சொல்லு பரமேஸ்வரா, சொல்லு. என்னோட அப்பா அம்மா 2 பேரும் உன் பரம பக்தர்களா இருந்தாங்க. அவங்க யாருக்கும் எந்த அநியாயமும் பண்ணதில்ல. நானு, எங்க அப்பா அம்மா எல்லாரும் நாங்க பாட்டுக்கு நாகலோகத்துல சந்தோஷமா இருந்தோம். ஆனா உனக்கு பூஜை பண்றதுக்காக தான் இந்த பூலோகத்துக்கே வந்தோம். இப்போ கெட்ட எண்ணங்கள் கொண்ட இந்த மனுஷங்க நாகமணியை அடையறதுக்காக
என் அப்பாவையும் அம்மாவையும் கொண்டு நாகமணியும் பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அதை நான் திருப்பி எடுக்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சு என்னையும் சாகடிக்க ஏதாவது ஒரு வழி தேடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்ன சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க யாருங்கிறத நீ எனக்கு காட்டு. அவங்க என் கண்ணுல போடுற மாதிரி செய். எங்க அம்மா சாகறதுக்கு முன்னாடி எனக்கு காட்டின அந்த முகங்கள்ல யாராவது என் பக்கத்துல இருக்காங்களா? இருந்தா அவங்கள எனக்கு காட்டு. இத்தனை பேர் இருக்காங்க. யாரு என்ன சாகடிக்க முயற்சி பண்றாங்க? சொல்லு பரமேஸ்வரா, சொல்லு. என்ன சாகடிக்க யார் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள பழி வாங்காம நான் விடவே மாட்டேன். சொல்லு பரமேஸ்வரா, சொல்லு நாகேஸ்வரா, சொல்லு. என்னாச்சு? என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு என் பேரனுக்கு பாட்டி மேல பாசம் பொங்கி வழியுது. அது நான் அமிர்தாவை காதலிக்கிற விஷயம் உங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட கல்யாணத்துக்கு பர்மிஷன் வாங்கினமே, அதுக்கு தான் இப்பவே ஐஸ் பிடிக்க ஆரம்பிக்கிறேன். டேய், என்னாச்சுடா உனக்கு? முணுமுணுக்குற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. பாட்டி, அது ஒன்றும் இல்லை. பேரன் பாட்டி கலாமுக்கு காரணம் வேணுமா என்ன? என்னமோ உங்களுக்கு சேவை பண்ணணும்னு தோணுச்சு, அதான் காலாமுக்கி விடுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓஹோ, என்னைக்கும் இல்லாதவன் இன்னைக்கு எனக்கு சேவை செய்யறேன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இல்லனா என்கிட்ட என்னமோ கேக்குறதுக்கு அப்ளிகேஷன் போடுற மாதிரி தோணுது. இல்ல பாட்டி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுவும் இல்லன்னா சரிதான்டா. ஆனா இன்னைக்கு நீ எங்கெங்கயோ ஊரை சுத்திட்டு வந்திருக்க. நாளைக்கு என்ன ஆனாலும் நீ வீட்டை விட்டு கால் வெளியே வைக்க கூடாது. ஐயோ, பாட்டி என்ன குண்டு தூக்கி போடுறாங்க. இன்னைக்கு தானே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அமிர்தோட அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கேன். இந்த நேரத்துல வெளியவே போக கூடாதுன்னு சொல்றாங்களே. நான் ஒழுங்கா நாளைக்கு வேலைக்கு போகலனா அமிர்தோட அப்பா என்ன பத்தி என்ன நினைப்பாரு? இப்ப என்ன பண்றது? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அது பாட்டி, நாளைக்கு பாரு, நாளானிக்கு உனக்கு பிறந்த நாள். வருஷம் பண்ற மாதிரி நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு உனக்கு பர்த்டே பார்ட்டி பண்றோம். அதனாலதான் சொல்றேன், நாளைக்கு நீ வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது, புரியுதா? பாட்டி ப்ளீஸ், என்னை வெளியே போக வேண்டாம்னு தடுக்காதீங்க. நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, எனக்கு ஒன்னும் ஆகாது. உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ எங்களுக்கு குழந்தைதான். இன்னும் ஒரு மாசத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேன்னா நான் நிம்மதியா இருப்பேன். அது வரைக்கும் நீ என் பேச்ச கேட்டே ஆகணும். இந்த பாட்டி ஓ நல்லது தானே சொல்லுவேன். பாட்டி, நீங்க சொல்றதும் சரிதான். உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நிம்மதி இல்லை. ஆனா எனக்கு அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் நிம்மதி இல்லை. நீங்க என்னை எவ்வளவுதான் தடுக்க முயற்சி பண்ணாலும் நாளைக்கு நான் அமிர்தாவை பார்க்க கண்டிப்பா போவேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சது இல்லடா. நாளையில இருந்து நீ எங்கேயும் போக கூடாது, புரியுதா? சரி பாட்டி, ட்ரை பண்றேன். என்னது ட்ரை பண்றியா? இல்ல பாட்டி, நான் வீட்ல இருக்கேன். லவ் யூ, குட் நைட். இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஓஹோ, நம்ம ஹீரோவுக்கு பர்த்டே வேறயா? நல்ல விஷயம்தான். இதையே ஒரு சாக்கா வச்சுட்டு வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாதபடி ஒரு gift தரேன் பாரு. அந்த gift பார்த்த உடனே அர்ஜுன் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லி ஆகணும். அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும். எஸ். ஏங்க, என்ன எதுக்குங்க இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இங்க யாரு இருக்காங்க? இங்க யார் இருக்காங்கன்னு நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த அமிர்தா சாதாரண பொண்ணு இல்ல. நாம சரோஜாவை கொல்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவ சாகவே மாட்டேங்கிறான். அதுக்கு காரணம் அந்த அமிர்தாவா தான் இருக்கும்னு தோணுது. சரோஜாவை அமிர்தா தான் காப்பாத்துறாளோன்னு எனக்கு தோணுது. அமிர்தாவால எப்படிங்க காப்பாத்த முடியும்? எனக்கு ஒண்ணு அப்படி தோணல. இல்ல ராஜி, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரோஜா ரூம் பீரோல இருந்த நகைய நீ தான் கொண்டு வந்து நம்ம ரூம்ல வச்ச, உண்மைதானே? அதான் உண்மைன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது?
இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? அங்கதான் விஷயம் இருக்கு. நம்ம ரூம்ல இருந்த நகை எப்படி சரோஜாவோட ரூமுக்குள்ள போச்சு? அதுவும் இல்லாம நீ நகையை வச்சிருந்த பாக்ஸ்க்குள்ள திடீர்னு எப்படி ஒரு பாம்பு வந்துச்சு? ஏங்க, எனக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லணும்? திரும்ப திரும்ப அதையே கேட்டா என்ன அர்த்தம்? நான் கேட்கலம்மா. அதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம இங்க வந்திருக்கோம். இங்க யாரோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி பாபா இருக்காராமா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அவரோட உதவியோட நாம எப்படியாவது அமிர்தாவோட கதையை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்குமா? நடக்குங்கிறனாலதான் இங்க வந்திருக்கோம். வா போலாம். ஏங்க, நீங்க சொன்ன மந்திரவாதி இவர்தானா? வணக்கம் பாபா.